வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷுங்க. 16/7/2025 திருப்பூர் தென்னமலை மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா, உங்கள் விவசாயத்தோழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து திருப்பூர் மற்றும் ஒட்டச்சத்திரம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்த்துக்கலாங்க. மிளகாய்ங்க இன்று பார்த்தீங்கன்னா 15 கிலோ கொண்ட பெருவெட்டு மிளகாய் 800 to 850க்கு, மீடியம் சைஸ் மிளகாய் 700 to 800 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முருங்காய் வரத்து அதிகங்க, விலைவாசி வந்து முருங்காய் குறைவுங்க. கரும்பு செடி மரம் 3 டைப் வருதுங்க. கரும்பு முருங்கையும் 1 கிலோ 18-20க்கும், செடி முருங்கையும் 18-20க்கும், மரத்துக்காய் 15 ரூபாயிலிருந்து கீழே விற்பனை ஆகிருக்குதுங்க. டோட்டலாக முருங்காய் வரத்து அதிகம், விலைவாசி முருங்காய் குறைவுங்க. அடுத்ததுங்க அவரைக்காய் 20 கிலோ கொண்ட பை அதிகபட்ச விலையாக 800க்கும், குறைந்தபட்ச விலையாக 600க்கும், 1 கிலோ 30 ரூபாயிலிருந்து 40 ரூபா வரைக்கும் ஹோல்சேல் ப்ரைஸ் விற்பனையாக இருக்குதுங்க. புடலங்காய் 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 300 ரூபா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க. 1 கிலோ 20 ரூபா ரேட்டில் ஹோல்சேல் ப்ரைஸில் விற்பனை ஆகிருக்குதுங்க. சுரைக்காய் 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 300 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. இதுவும் 1 கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் 20 ரூபா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க. பாகற்காய் 20 கிலோ கொண்ட பை அதிகபட்ச விலை 700க்கும், குறைந்தபட்ச விலையாக 500 ரூபாய்க்கும், 1 கிலோ 35 ரூபாயிலிருந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. பீர்க்கங்காய் 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 400 ரூபா வரைக்கும், குறைந்தபட்ச விலையாக 300 ரூபா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க. 1 கிலோ 20 to 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. முள்ளங்கி 25 கிலோ கொண்ட பை 300 ரூபா டாப் குவாலிட்டிங்க. 1 கிலோ அதிகபட்ச விலையாக 20 ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க. பீட்ரூட் 30 கிலோ கொண்ட பை 300 ரூபாயிலிருந்து 600 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. 1 கிலோ 10 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 20 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பூண்டு 1 கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு, தரமான பூண்டு 180ங்க. செகண்ட் குவாலிட்டி 150, தேர்டு குவாலிட்டி பல்லு பூண்டு 100 ரூபாய்ங்க. தக்காளிக்காய் திருப்பூர் மார்க்கெட்டுக்கு வரத்து ரொம்ப அதிகம். இன்றைக்கி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் அதிகபட்ச விலையை 230 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் 50 ரூபா வரைக்கும் விலை குறைவுங்க. வரத்து அதிகம், விலைவாசி குறைவுங்க. 230 ரூபா டாப் தக்காளிங்க. இதர தக்காளி எல்லாமே 150 ரூபாயிலிருந்து 200 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி எல்லாமே வரத்து அதிகம், விலைவாசி இன்று தக்காளி குறைவுங்க. கொத்தமல்லி தழை விலை குறைவுங்க. ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையை 8 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையை 5 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. புதினா ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா 5 to 6 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முட்டைக்கோஸ் 40 கிலோ மூட்டை 300 to 400ங்க. ஹோல்சேல் ப்ரைஸ் கிலோ 10 ரூபாய்ங்க. உருளைக்கிழங்கு 1 கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் 50 to 60 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கேரட் 1 கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் 40 ரூபாய்க்கும், செகண்ட் குவாலிட்டி 30க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஃபஸ்ட் குவாலிட்டி கேரட் 40 to 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சக்கரவள்ளி கிழங்கு 1 கிலோ அதிகபட்ச விலையாக 30 to 50 ரூபா வரைக்கும். மர நெல்லிக்காய் அதிகபட்ச விலையாக 1 கிலோ 40 to 50 ரூபா வரைக்கும். பப்பாளி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பப்பாளியாக இருந்தால் 100 to 130 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சப்போட்டா 1 கிலோ 40 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. மாம்பழம் பார்த்தீங்கன்னா இப்போ கோமாங்காய் சீசனுங்க. 1 கிலோ பார்த்தீங்கன்னா 20 ரூபாயிலிருந்து திருப்பூர் மார்க்கெட்டில் கிடைக்குதுங்க. ஹோல்சேல் ப்ரைஸில் 20 பாக்ஸ் 400 450க்கு விற்பனை ஆகுதுங்க. வெண்டைக்காய்ங்க தெளிவான வெண்டை 15 கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா 500 to 550 வரைக்கும், செகண்ட் குவாலிட்டி வெண்டை 400 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தாவரை 15 கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 400 to 450 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா 25 கிலோ கொண்ட பை அதிகபட்ச விலை 800க்கும், குறைந்தபட்ச விலையாக 600 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. 600 to 700 சிம்ரன், பவானி 800 ரூபாயிலேருந்து மேலே விற்பனை ஆகிருக்குதுங்க. பொரியல் தட்டை 15 கிலோ கொண்ட பை அதிகபட்ச விலையாக 500க்கும், குறைந்தபட்ச விலையாக 400 ரூபா வரைக்கும் பொரியல் தட்டை வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. இஞ்சி 1 கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் 30 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 50 ரூபா வரைக்கும் இஞ்சி வந்து விற்பனை ஆகுதுங்க. எலுமிச்சம்பழம் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான நிலமாக இருந்தால் 1 கிலோ பார்த்தீங்கன்னா 20 ரூபாயிலிருந்து 40 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. வெள்ளரிக்காய்ங்க 1 கிலோ பார்த்தீங்கன்னா 20 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா கடந்த 2 தினங்களாகவே வந்து விலை டபுன்னு கீழே வந்துகிட்டே இருக்குதுங்க. ஒட்டச்சத்திரம் மார்க்கெட் மாவட்டம், திருப்பூர் மார்க்கெட் மாவட்டம், காட்டுக்குள்ளே ஆகட்டும் எல்லாமே ஓவராலாக கிலோ 10 to 15 ரூபா டவுன் சொல்லாங்க. காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் இன்றைக்கி காய்க்காய் வந்து நல்லா பக்கம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்கிறாங்க. காய்க்காய் 30 ரூபாயிலேருந்து 40 ரூபாய்க்குள்ளே வாங்கிக்கிறாங்க. நாற்றுக்காயும் காட்டுக்குள்ளே 30 ரூபாயிலேருந்து 40 ரூபாய்க்குள்ளே வாங்கிக்கிறாங்க. டோட்டலாக ஓவராலாக வெங்காயம் விலை பார்த்தீங்கன்னா குறைவுங்க.
திருப்பூர் மார்க்கெட்டில் 25 கொண்ட பை நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி வெங்காயம் காய்க்காய் 1000 to 1200க்கும், நாற்றுக்காய் 1000 to 1200க்கும் விற்பனையாக இருக்குதுங்க. பெரிய வெங்காயம் 15 ரூபாயிலிருந்து 28 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க ஒரு கிலோ. அரசாணிக்காய் அதிகபட்ச விலையாக 50 மூட்டை 400 ரூபா ரேட்டில் விற்பனையாக இருக்குதுங்க. ஹோல்சேல் ப்ரைஸில் ஒரு கிலோ 8 ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க. பூசணிக்காய் 50 மூட்டை அதிகபட்ச விலையாக 300 to 600 ரூபாய்ங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 6 ரூபாயிலிருந்து 10 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. காலிஃப்ளவருங்க 15 பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 300 ரூபா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க. 24 பூ பார்த்தீங்கன்னா 500 ரூபா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குங்க. சராசரியாக ஒரு பூ 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. தேங்காய் நச்சுப்பொடி 18க்கும், மீடியம் சைஸ் 22 23க்கும், நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் 35 ரூபா வரைக்கும் ஒரு காய் ஒன்று தேங்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. நல்ல பரவட்டாக இருந்தால் 38 40 கூட போகுதுங்க. நார்மல் ரேட் 35 ரூபாய்க்கு பெருவட்டுக்காய். சுண்டைக்காய் ஒரு கிலோ 20 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. தர்பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மார்க்கெட்டுக்கு வரத்து இன்றைக்கி ரொம்பவே இல்லைன்னு சொல்லாங்க. ஒரு சில மூட்டை வந்திருந்தாலும் அது வந்து கருப்பு காய் வந்திருந்ததுங்க. 40 கிலோ மூட்டை 300 to 400 ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. வரத்துக்கு ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க. கோவக்காய் 25 கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா 400 to 800 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 18 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 28 30 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. கொய்யாப்பழம் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 20 ரூபாயிலிருந்து 35 ரூபா வரைக்கும் கொய்யாப்பழம் வந்து விற்பனை ஆகுதுங்க. வெங்காயம் விலை குறைஞ்சிருச்சு, விலை ஏறுமான்னு கேட்டிருந்தீங்க. உனி வரும் ஒரு 30 to 50 நாள் பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஒரு 50 நாள் இப்படி தான் இருக்குங்க. நீங்கள் ஏதாச்சும் விலை எச்சு விலைக்கு விற்கணும்னு நினச்சிங்கன்னா காய் உங்களுக்கு பிடுங்கிங்கன்னா தோட்டத்தில் பட்டறை போட்டு வச்சுக்கோங்க நல்ல முறையாக. இன்னொரு 60 நாளைக்கு விலை ஏறக்கின வெங்காயம் வாய்ப்புகள் குறைவுங்க. 7 நாள் பெருசாக ஏறக்கு வாய்ப்பு இல்லைங்க. நன்றி, வணக்கம்.